அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையில் இந்த பர் என்ற சொல்லை, அவனுடைய நாமத்தை பல விடயங்களோடு எங்களுக்கு தொடர்புபடுத்தி சொல்லித் தருகிறான். அப்படி அல்லாஹுடைய அருள்மறை சொல்லுகிற செய்தான். தூரில் அல்லாஹ் 28 வசனத்தில் சொல்கிறான், இன்னா குன்னா மின் கப்லு நதுஊஹு இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம். நிச்சயமாக நாம் முன்னே அவனை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தோம், நிச்சயமாக அவனே மிக்க நன்மை செய்பவன், பெரும் கிருபை உடையவன். அல் பர்ருர் ரஹீம், மிக்க புண்ணியம் செய்பவன், மிக்க நன்மை செய்பவன், பெரும் கிருபை உடையவன் என்று அல்லாஹ்வை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அல் பர், மிக்க புண்ணியம் செய்யக்கூடியவன், அடியார்கள் மீது புண்ணியம் செய்யக்கூடியவன், நன்மை செய்யக்கூடியவன், அடியார்களுக்கு நன்மை செய்யக்கூடியவன் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் அவனுடைய அந்த நாமத்தை பயன்படுத்துகிறான். இப்படி அல்லாஹு தாலா அவனை அடியார்களுக்கு நன்மை செய்பவன் என்று சொல்லிவிட்டு, இந்த நன்மை செய்தல் என்ற அந்த பண்பை அடியார்களிடம் நம்மிடம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நன்மை செய்து கொள்ள வேண்டும், புண்ணியவான்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். புண்ணியவான் அல்லாஹ், புண்ணியம் செய்பவன் அல்லாஹ் என்று அவனை அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த பண்பு சுமந்தவர்களாக நாங்கள் மாறணும் என்று அல்லாஹ்வுடைய அருள்மறையில் பல இடங்களில் சொல்லுகிறான். சூரா பக்கராவுடைய 177 வசனம் சொல்லுகிற செய்தி இது எங்களுக்கு அழகாக விபரித்து காட்டுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹுக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப். மேற்கையும் கிழக்கை நோக்கி உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்வதால் நீங்கள் புண்ணியம் செய்தவர்களாக அல்லது நன்மை செய்தவர்களாக ஆகிவிட முடியாது. நீங்க நன்மை செய்தவர்களாக ஆகிவிட முடியாது. வலாக்கின்னல் பிர்ர, நன்மை என்பது, புண்ணியம் என்பது, மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசிப்பவர்கள் தான் புண்ணியவான்கள். அல்லாஹ்வை விசுவாசித்து மறுமை நாளை நம்பியவர்கள் புண்ணியவான்கள். வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியீன், நபிமார்களையும் வேதங்களையும் மலக்குமார்களையும் நம்பி இருப்பவர்கள் தான் புண்ணியவான்கள். வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, மேல சொன்ன விடயங்களை பார்க்குமா இருந்தா ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமையை நம்பி மலக்குமார்களை நம்பி வேதங்களை நம்பி நபிமார்களை நம்பிக்கை கொள்வதன் ஊடாகத்தான் புண்ணியமிக்கவர்களாக கொள்ள முடியும். உண்மையாக நாங்கள் செய்கிற செயலுக்கு கூலி கொடுக்கப்படுவது எங்களுடைய ஈமானி நிலைகளுக்கு ஏற்பதான். எங்களோட ஈமானி நிலைகளுக்கு ஏற்பதான் நாங்கள் செய்கிற செயல்களுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது. கொஞ்சம் அல்லாஹ் சொல்கிறான், புண்ணியம் நன்மையை பெற்றுக்கொள்வது என்பது, புண்ணியவான்கள் என்பது அவங்க அல்லாஹ்வை மறுமை நாளை வேதத்தை நபிமார்களை மலக்குமார்களை ஈமான் கொள்வதன் ஊடாக அடைந்து கொள்வது என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு வஆத்தல் மால் அலா ஹுப்பிஹி, தங்களுடைய செல்வங்களை கொடுப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அலா ஹுப்பிஹி, இப்ப கொடுக்கிறாக்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த கொடுப்பவர்கள்ல அல்லாஹ் ஒரு உயர்ந்த பண்பை சொல்கிறான். அந்த கொடுப்பது ஏனென்றால் அலா ஹுப்பிஹி, இறைவன் மீதுள்ள நேசத்தினால், அல்லாஹ்வின் மீதுள்ள நேசத்தினால் கொடுப்பவர்கள். அன்புக்குரியவர்களே, நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், பிள்ளைகளோட நேசத்தால். பிள்ளைகளுக்கு அளந்து பார்த்து கொடுக்கிறது கிடையாது, எவ்வளவு கொடுக்கணும் என்று தீர்மானிச்சு கொடுப்பது கிடையாது. பிள்ளைக்கு என்ன தேவை அவ்வளவும் செய்வோம். எங்கள்கிட்ட இல்லைன்றாலும் நாங்க செய்வோம். ஏன்? பிள்ளையின் மீதுள்ள நேசம். எங்களுடைய மனைவி பெற்றோர்களுக்கு நாங்க அளந்து பார்த்து செய்வது கிடையாது. நாங்க எங்களால் அவங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அதை முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கிறோம். அவங்கள் மீதுள்ள நேசத்தின் வெளிப்பாடு. உலகத்தில் உள்ளவர்கள் மீதான அந்த தொடர்பு, அந்த நேசம், பாசத்தினால் நாங்க செலவு செய்பவர்களா இருக்கிறோம். அல்லாஹ் இங்க சொல்லுவது வஆத்தல் மால் அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வின் மீதுள்ள நேசத்தினால். நேசத்தினால் கொடுப்பது ஒன்று இருக்குது, கடமைக்காக கொடுக்கிற ஒன்று இருக்குது, பயத்தினால கொடுப்பது இருக்குது. இப்ப பயத்தினால கொடுப்பது வேற, கடமைக்காக ஜகாத் என்று கொடுப்பது வேற. இது அந்த அச்சத்தையும் கடமையையும் தாண்டி ஒன்று. அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசம், அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசத்தினால் கொடுக்கக்கூடியவர்கள். அன்புக்குரியவர்களே, இவங்க கொடுக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பயத்தால கொடுக்கிறது, கடமைக்கு கொடுக்கிறத விட அல்லாஹ்வின் மீது உள்ள நேசத்தினால், அன்பினால் கொடுப்பது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சஹாபாக்கள் சில கொடுக்கிற முறையை பார்க்கிற பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அகலி போர்ல அல்லது பஞ்சகால யுத்தத்திற்காக தங்களுடைய செல்வங்களை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்ட்ட நான் இன்றைக்கு எல்லாரையும் முந்தி நன்மை அடைஞ்சு கொள்ளணும். நோக்கம் என்ன? எனக்கு இருக்கிற பங்கை நபி அவர்கள் கேட்டதுக்காக கொண்டு வந்து கொடுக்கணும் என்பதால் அவருடைய நோக்கம். அல்லாஹ்விடத்துல இன்றைக்கு நம்ம ஊர்ல கொடுக்கிறார்கள், அதிகம் கொடுத்தவனாக அல்லாஹ்விடத்தில் நான் என்ன செய்யணும், என்ன பதிவு செய்து கொள்ளணும். என்ன செய்யறார்? வீட்டை போறார், சொத்துக்கள்ல சரி பாதியை கொண்டு வந்து கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உமரே நீ என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சொத்துல சரி பாதியை கொண்டு
கொண்டு வந்துட்டேன் யார சொல்லலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அபூபக்கரே நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, நான் என் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்தது கொஞ்சம் தான், வீட்டில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். இப்ப வீட்டில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கிறாங்க. இப்ப இவங்க இந்த கொடுப்பது நபி அவர்கள் கேட்டார்கள் என்பதற்காக அல்ல, சந்தர்ப்பம் கிடைக்குதா, கொடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதா, அல்லாஹ் மீதான அந்த அன்பை நான் வெளிக்காட்ட வேண்டும், அல்லாஹ் மீதான அந்த ஈமானை விசுவாசத்தை அல்லாஹ் என் மீது கொண்ட கருணைக்காக அவன் மீது நான் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நான் வெளிப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்கள். எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தாங்க. அதனாலதான் நான் சொல்லுவோம், சஹாபாக்கள் கொடுத்த விதம் வித்தியாசம். ஏன் அந்த இறைவன் மீதான நேசத்தினால் கொடுப்பது என்பது, அதான் நான் ஆரம்பத்தில் உதாரணமாக சொன்னேன். நாங்க அயலவர்களுக்கு கொடுப்பது, கேட்டுவாராக்களுக்கு கொடுப்பது வித்தியாசம். கிள்ளி கிள்ளி கொடுப்பாங்க. சில நேரம் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க, கண் தெரியாத மாதிரி கொடுப்பாங்க. என்னது அந்த பிள்ளை மீதான நேசம், அந்த அப்படி கண் விளங்காம கொடுக்கிறேன்னு சொல்லுவோமே, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற அல்லாஹ் மீதான நேசத்தில் அவனுக்காக அல்லாஹ்வுடைய அன்பிற்காக கொடுக்கிற அந்த கொடுப்பு வித்தியாசம். யாருக்கு கொடுக்கணும் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். தவில் குர்பா உறவினர்களுக்கு, வல் யதாமா யதீம்கள் அனாதைகள், வல் மசாக்கின் மிஸ்கின்கள், வபின் சபீல் வழிப்போக்கர்கள், வஸ்ஸாயிலீன ஃபிர் ரிகாபி வஸ்ஸாயிலீன் கேட்டு வருபவர்கள், படி இவங்களுக்கு கொடுக்கிறார்கள். இவங்க தான் புண்ணியவான்கள். இவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க, கேட்டு வந்துட்டாங்கன்றதுக்காக கொடுக்கறல்ல, நம்மளோட ஊர்ல அவங்களுக்கு கொடுக்கிறது கடமைன்றதுக்காக கொடுக்கறல்ல, அல்லாஹ்வின் மீதுலான விருப்பத்தினால் அல்லாஹ் கொடுக்க சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வின் உள்ள நேசத்தை வெளிக்காட்டுவதற்காக இவங்க எல்லாம் தேடி தேடி கொடுக்கக்கூடியவர்கள் புண்ணியவான்கள். அல்லாஹ்வுடைய அந்த பிர், அல்லாஹ் புண்ணியவான் என்றால் அந்த புண்ணியவான் என்பதனுடைய அடியார்களாக அந்த பண்பை சுமந்தவர்களாக இருக்கும் என்பதற்காக கொடுப்பவர்கள். புண்ணியவான்களுடைய அடுத்த பண்பு தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். யுகீமூன ஸலாத்த தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வயுத்தூன ஸகா ஸகாத்தையும் கொடுப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அகாம ஸலாத் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த தொழுகையை நிறைவேற்றுதல் நிலைநாட்டுதல் என்று வருகிற பொழுது இன்றைக்கு எங்களையும் எங்களை சூழ இருப்பவர்களையும் பற்றி நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குறிப்பாக எங்களோட குடும்பம், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், எங்களோட வீட்டுக்குள்ளால இருப்பவருடைய இந்த விவகாரங்கள், தொழுகையுடைய விவகாரங்கள், தொழுகையை தாங்களும் நிறைவேற்றி அடுத்தவரும் நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள், அல்லாஹுடைய அந்த அல் பர் என்ற அல்லாஹுடைய நாமத்தை சுமந்த அந்த பண்பை சுமந்தவர்களாக இந்த உலகத்தில் உலா வரக்கூடியவர்கள். அதே போல அல்லாஹ் சொல்கிறான் ஜகாத்தை கொடுக்கிறார்கள். அவருடைய உடன்படிக்கை நிறைவேற்றக்கூடியவர்கள். உடன்படிக்கையை நிறைவேற்ற ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டா நிறைவேற்றக்கூடியவர்கள். இந்த ஒப்பந்தங்கள்ல 2 வகையான ஒப்பந்தங்களை நாங்க பேசலாம். அல்லாஹோடு நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் இருக்கிறது. எப்படி அவனுக்கு முற்றிலும் வழிபடுவோம் என்று நாங்கள் அவனுக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். அவனை விசுவாசித்து இந்த உலக வாழ்க்கையில் முற்றிலும் வழிபடுவோம். அதுல ஒரு ஷஹாதாவாகத்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் சொல்லுகிற சாட்சியம், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வனுஸ்கி என்னுடைய கிரிகை, வமமாத்தி வமஹ்யாய என்னுடைய வாழ்வு, வமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் நான் வாழ்றது, மரணிக்கிறது, அமல் செய்யறது எல்லாமே அல்லாஹ்வுக்காகத்தான். உனக்காக வாழ்ந்து உனக்குரிய கடமைகளை நிறைவேற்றி விட்டு உன்னிடம் வருவோம் என்ற ஒரு ஒப்பந்தம் நாங்கள் செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம். இந்த அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறிப்பது என்பது ரொம்ப பயங்கரமான ஒரு குற்றம், ரொம்ப பயங்கரமான குற்றம். அதை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுகிற பொழுது, அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை யாராவது முறித்து கொண்டால் அல்லாஹ் அவர்களுக்கு வெளியிலிருந்து ஒரு எதிரியை அவர்கள் மீது சாட்டுவான். அவர்கள் இவர்களிடம் இருப்பதை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். ஒரு முஸ்லிமான மனிதர்கள் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறித்து கொண்டிருந்தால் எங்களுக்கு வெளியிலிருந்து எங்களுக்கு எதிரிகளை அல்லாஹ் சாட்டுவான். எங்களிடம் இருக்கிறத பிடிக்கிட்டு போவாங்க, எங்களோட பிசினஸ பிடிக்கிட்டு போவாங்க, எங்களுடைய உரிமைகளை எடுத்துக்கொண்டு செல்வார்கள், எங்களுடைய சொத்துக்களை பிடித்துக் கொண்டு செல்வார்கள். துணையும் எங்களுக்கு இல்லாத அடிமைகளாக இந்த உலகத்தில் வாழப்போறோம். ஒரு நாடுகளையும் பார்க்கிறோம், நம்முடைய நாடுகளையும் பார்க்கிறோம். நோக்குரியவர்களே, அல்லாஹ்வுடனான உடன்படிக்கையில் சீரானவர்களாக இருக்கும். அதே போல அடியார்களோடு செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கைகள், வியாபார உடன்படிக்கை, திருமண ஒப்பந்தங்கள், இப்படி எத்தனையோ ஒப்பந்தங்கள் நாங்கள் செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு காலம் இருந்தது, இப்ப இலங்கையுடைய சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலம் அல்லது சுதந்திரத்துக்காக போராடுகிற காலங்களை பொறுத்தவரையில் மன்னர்களும் அந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்களும் தங்களுடைய நம்பிக்கைக்கு கதாபாத்திரமாக வெளிநாடுகளிலிருந்து முஸ்லீம்களை வரவழைத்து தங்களுடைய மெய்ப்பாதுகாவலர்களாக, தங்களுடைய கசானாவுக்கு பாதுகாவலர்களாக, தங்களுடைய நம்பிக்கையானவர்களாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு எப்படி மாறி இருக்குன்னு சொன்னா, ஒரு முஸ்லீமா நம்ப இயலாது, எல்லாரையும் நம்பலாம், முஸ்லீம்னா நம்ப இயலாதுன்ற அளவுக்கு மாறி இருக்கிறது. அப்படி ஒப்பந்தங்களை வீணடிக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கக்கூடியவர்களே. அப்ப அல் மூஃபூன பி அஹ்திஹிம் இதா அஹது உடன்படிக்கை செய்தால் அதை சரியாக நிறைவேற்றுவாங்க. இவர்கள் புண்ணியவான்கள், இவர்கள் நன்மை செய்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுபோல வஸ்ஸாபிரீன ஃபில் பஸ்ஸாஇ வல் ضர்ராஇ வஹீனல் பஸ் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பொறுமை செய்யக்கூடியவர்கள், அந்த பயங்கரமான சூழ்நிலையில்
பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள். இப்ப பொறுமைன்றது எங்கள்கிட்ட எப்ப வருதுன்னு சொன்னா, ஒரு விஷயம் நடந்து எங்களால முடியுமான எல்லா காரணிகளையும் செய்கிறோம், எல்லா காரண காரியங்களையும் செஞ்சுட்டு இனி என்ன செய்ய ஒன்றும் இல்லை, அல்லாட்ட கொடுப்போம், பொறுமையா இருப்போம் என்று வாரோம். ஒரு பெண்மணி தன்னுடைய உறவில் ஒருவர் மரணித்து, கணவன் மரணித்து அந்த மையவாடியில் குந்திக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆறுதல் சொல்கிறார். அவர் அந்த பெண்மணி யாருன்னு பார்க்கல, அல்லாஹ்வை பயந்துக்கோ, நீங்க அந்த இப்படி நடந்து கொள்றது பிள்ளை, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, நீங்க பொறுமையாயிருங்க, இஸ்பிரி வத்தகில்லா, பொறுமை செய்து அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். உடனே அந்த தாய் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த கஷ்டம் உங்களுக்கு எங்க வழங்க போகுதுன்ற மாதிரி பேசிடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டார். பிறகு அந்த தாயிடம் சொல்லப்படுகிறது, வந்தது யார் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள், பொறுமையாக இருக்க சொன்னார்கள், அல்லாஹ்வை பயப்பட சொன்னார்கள், நீங்க ரசூலுல்லாஹ்க்கு தான் இப்படி கதைச்சு அனுப்பியிருக்கிறீங்க. கேட்டோடனே பதறி அடிச்சு ஓடுற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நீங்க எனக்கு தெரியாம பேசிட்டேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், பொறுமை என்பது ஆரம்பத்தில் வர வேண்டியது, பொறுமைன்றது அது ஆரம்பத்தில் இருக்கணும். இந்த சதமத்தில் ஊழா எல்லாம் நடந்தக்கு பிறகு வந்து கவலைப்பட்டு வருத்தம் தெரிவிச்சு பொறுமை செய்யறதல்ல உண்மையான பொறுமை. பொறுமைன்றது ஒரு கஷ்டம் வருது அதனுடைய ஆரம்பத்தில் இருக்கணும், ஒரு பிரச்சனை எதிர்நோக்கிறோம் அதனுடைய ஆரம்பத்தில் இருக்கணும், ஒரு அவமானத்தை எதிர்நோக்கிறோம் அதனுடைய ஆரம்பத்தில் இருக்கணும். வருகிற பொழுது வரதான் பொறுமை. இந்த பொறுமை கஷ்டத்திலும் நஷ்டத்திலும். அதே போல சிலர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள்கள் மிகையாக கிடைத்து விட்டால், பட்டங்கள், பதவிகள், செல்வங்கள், அடைவுகள், கௌரவங்கள் எதுவாக இருக்கலாம், மிகையாக திடீர்னு கிடைக்குன்னு சொன்னா தலகால் விளங்குறல்ல. இப்படி அல்லாஹ் அவனுடைய அருளை அறிவாக, கௌரவமாக, பட்டமாக, பதவியாக, குழந்தைகளாக, குடும்ப செல்வாக்காக, இப்படி செல்வங்களாக, வியாபார பொருள்களாக அல்லாஹ் அள்ளி கொடுக்கிற பொழுது அதிலையும் ஆரம்பத்துல பொறுமை வரணும். அல்லாஹ்வை மறந்து தலகால் தெரியாம ஹலால் ஹராம் பார்க்காம எல்லா வழிகளையும் செலவு செய்து கடைசியில எங்கேயாவது அல்லாஹ் பிடிச்சிட்டான்னு சொன்னா இப்ப என்ன செய்யறது, நான் செஞ்சுட்டு புலண்டு விளங்கிட்டேன். இப்ப கஷ்டத்திலும் சரி நஷ்டத்திலும் சரி பொறுமை செய்வது, இந்த பொறுமைன்றது முதல் வர வேண்டியது. இதான் அந்த புண்ணியவான்களுடைய பண்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். உலாயிக அல்லதீன ஸதகு, இவர் இந்த மேல சொன்ன பண்புகளை உடையவர்கள் தான் உண்மை சொன்னவர்கள், உண்மையாளர்கள். வ உலாயிக ஹுமுல் முத்தகூன், அவர்கள் தான் இறையச்சம் உள்ளவர்கள். இந்த இறையச்சத்தோட தொடர்புபடுத்தி அல்லாஹு தஆலா இந்த பிர் என்ற விஷயத்தை சொல்கிறான். வலாக்கின்னல் பிர்ர மனித்தகா, ஆரம்பத்துல சில பண்புகளை சொல்லிட்டு இவங்க எல்லாம் உண்மையாளர்கள், இவங்கள் தான் தக்வா உள்ளவர்கள் சொல்றானே. இந்த அல் பிர் என்பது இறையச்சம் உள்ளவர்களிடத்தில் இருக்கிற ஒரு உயர்ந்த பண்பு, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களிடத்தில் இருக்கிற உயர்ந்த பண்பு என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டிட்டு சூரா அல் மாயிதாவுல அல்லாஹ் சொல்றான், வதஆவனு, நீங்கள் உதவுங்கள், அல் பிர்ரி வத்தக்வா, நல்ல விவகாரங்களுக்கும் இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவங்களுக்கும் வரம்பு மீறுகிற செயல்களுக்கும் இறை விரோத செயல்களுக்கும் நீங்கள் உதவி செய்து விடாதீர்கள். இப்ப நாங்க எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அல்லாஹ்வை ஈமான் கொள்றது, மலக்குமார்கள் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை சீர்படுத்துறது, அல்லாஹ்வுக்காக செல்வங்களை செலவு செய்யறது, தொழுகிறது, சகாத்து கொடுக்கிறது, இப்படி பொறுமை செய்யறது, இதெல்லாம் புண்ணியவான்களுடைய பண்புகள். அதுபோல இந்த புண்ணியவான்கள் இறை அஞ்சக்கூடியவர்களாக இருந்து கொண்டு அந்த புண்ணியம் செய்பவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய அருள்மறை சொல்கிறது. எனவே அல்லாஹு தஆலா தன்னுடைய நாமமாக அடியார்களுக்கு நன்மை செய்பவன் என்று சூட்டிக்கொண்டு அந்த நன்மை செய்தல், பிற மனிதர்களுக்கு நன்மை செய்தல் என்ற அந்த பண்பையும், அல்லாஹ்விடத்தில் நன்மை செய்வதாக நன்மை செய்பவர்களாக வருதல் என்ற அந்த பண்பையும் எங்களிடம் எதிர்பார்க்கிறான். எனவே இந்த புண்ணியம் என்பதை நாங்க அதிகம் எங்களிடத்தில் வளர்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருவர் கேட்கிறார், பாவம்டா என்ன, நன்மண்டா என்னன்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குல்க், வரைவிலக்கணம். பிர்ரு நன்மண்டா என்ன, பாவம்டா என்னன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குல்க், புண்ணியம் நன்மை என்பது நல்லொழுக்கங்களாகும். வல் இஸ்மு, பாவம் என்பது உன்னிடத்தில் பிறர்கள் உன்னை பார்த்து விடக் கூடாது என்று வெறுப்பதும் உன்னுடைய உள்ளத்தை உறுத்தக்கூடியது. உன்னுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டிருப்பதும் அடுத்தவர்கள் பார்த்து விடுவார்களோ என்று பயப்படுகின்ற அம்சம் இருக்கிறதே, இதெல்லாம் பாவம் என்றார்கள். எங்களுடைய உள்ளங்கள் உறுத்தினாலும் நம்முடைய ஆசைகள் விடுவதில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, புண்ணியம் என்பது, நன்மை என்பது நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் என்பது அல்லாஹோடு நடந்து கொள்ளுகிற அந்த பண்பாடுகள், அல்லாஹுடைய ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களில் நடந்து கொள்ள வேண்டிய பண்பாடுகள், அடியார்களோடு நடந்து கொள்ள வேண்டிய பண்பாடுகள், மார்க்க விவகாரங்களில் நடந்து கொள்ள வேண்டிய பண்பாடுகளைத்தான் அல் பிர்ரு, புண்ணியம், நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த புண்ணியம் மிக்க அம்சங்களை நாங்கள்
எங்களிடத்தில் வளர்த்து எங்களை பயிற்றுவித்து வளர்த்து புண்ணியவான்களாக வாழ்ந்து நாளை மறுமையில் அந்த புண்ணியம் பூத்து குலுங்குகிற அந்த ரஹ்மானை, அந்த புண்ணியவானை நாங்கள் சந்திக்கிற பொழுது அவனுடைய அந்த புண்ணியவான்களாக நன்மை செய்பவர்களாக அவனை சந்தித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய பூங்காவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் நம்முடைய பெற்றோர்களும் ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. வாஹது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ